எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டவரே எங்கள் மேல் இறங்கியருளும். எங்கள் ஆண்டவரே எங்கள் மேல் இறங்கியருளும். அருள் பொழிந்து எங்கள் மேல் இறங்கியருளும். எங்கள் ஆண்டவரே வழிபாட்டையும் மேல்தலையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் இறைவா உமக்கு புகழ். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்களுக்கு வேண்டிய உணவை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் போடாதையும் தீயோதனை ரட்சித்தருளும். ஏனெனில் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையவே. ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, ஆசீர்வதிக்கப்பட்டவரே, தயமரியே என்னையே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை வேண்டிக் கொள்ளுவாமே. இறைவா உம் இரக்கத்திற்கு ஏற்பேன் மீது இரக்கமையும் உம் இரக்க பெருக்கத்திற்கு ஏற்பேன் குற்றங்குறைகளை போக்கிவிடும். குற்றத்தை என்னிடமிருந்து முற்றிலும் கழுவி போக்கிவிடும். என் பாவத்தை கழுவி என்னை தூய்மைப்படுத்தும். என் குற்றங்குறைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் செய்த பாவம் நேரவன் கண்முன்னே நிற்கின்றது. பாவம் செய்தேன், திருமில்லையிலே செய்தேன். உமது தீர்ப்பிலும் நீதி விளங்குகின்றது. உமது நியாய வாக்கினிலும் நேர்மை துலங்குகின்றது. இதோ குற்றமுள்ள நிலையில் நான் பிறந்தேன். பாவ நிலையிலேயே அன்னை என்னை கருத்தரித்தாள். ஈசோப்புல்லால் என் மேல் தெளித்தருளும். நான் தூய்மையாவேன். நீர் என்னை கழுவியருளும். வெண்பனியிலும் வெண்மையாவேன். என் பாவங்களின் திருமுகத்தை திருப்பிக் கொள்ளும். என் குற்றங்களை எல்லாம் போக்கிவிடும். திருமணிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். அது பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். தீயவர்களுக்கும் வழிகளை நான் புகட்டுவேன். பாவிகளுமிடம் திரும்பி வருவர். ஆண்டவரே என் உதடுகளை திறந்துவிடும். என் வாய் உமது புகழ்ச்சியை எடுத்துரைக்கும். இறைவா நான் உமக்கு செலுத்த வேண்டிய பலியின் நொறுங்கிய உள்ளமே, தாழ்வற்று நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் புறக்கணிப்பதில்லை. அப்போது முறையான பலிகளையும் காணிக்கைகளையும் தகன பலிகளையும் ஏற்றுக்கொள்வீர். அப்போது உமது பீடத்தில் இளங்காளைகளை பலியாய் ஒப்பு கொடுப்ப. இறைவா புகழ் சுமக்கேற்றதாகும். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர குருக்களே, சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து இறைவனின் திருவடிகளில் இன்று சமர்ப்பிக்கின்ற இந்த திருப்பலியிலே குறிப்பாக நான் குறிப்பிட்ட 2 நோக்கங்களுக்கு மேலாக மஞ்சத்தோப்பு பங்கிலே இன்று வருத்தத்தில் இருக்கிற அந்த குடும்பம், நம்முடைய அருட்தந்தை கிறிஸ்பின் அவர்கள் இன்று சரியாக 1 மணிக்கு அறுவை சிகிச்சை பைபாஸ் ஆப்ரேஷன் நடைபெறுகிறது. எனவே அருட்தந்தை அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு இந்த திருப்பலியிலே நம்முடைய மறை மாவட்டத்தை முழுமையாக சமர்ப்பணம் செய்து மன்றாடுவோம். 1000 என்ற முறையிலே எனக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மறை மாவட்டத்தில் பணி செய்கின்ற அனைத்து குருக்களுக்காகவும் துறவியருக்காகவும் இறைமக்கள் சமூகத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம். நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகள், மறை தூதுப்பணி, நற்செய்தி பணி முயற்சிகள், அதுபோன்று பங்கில் நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற மறுமலர்ச்சி, ஆன்மீக எழுச்சிக்கான முயற்சிகள், குறிப்பாக குடும்ப அருள் வாழ்வில் ஆர்வங்கொண்டிருப்பினோம் என்ற மைய கருத்தை மையப்படுத்தி நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றியடைய இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். குறிப்பாக இறந்து போன நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து பணியாற்றி
இறந்து போன குருக்களையும் நம்மை வழிநடத்திய ஆயர்களையும் நாம் இந்த திருப்பலியில் நினைவு கூறுவோம். திருப்பலிக்கு பின் அவர்களுக்காக தூவமன்றாட்டும் நடைபெறும். இந்த திருப்பலியிலே சிறப்பாக நம்மை வழி நடத்திய பிரதர் தாமஸ் பால் மற்றும் குழுவினர், அவரோடு இணைந்து வந்த அருட் சகோதரி மற்றும் நண்பர்கள் அனைவரையும் நாம் நினைவு கூறும். அவர்களுடைய இந்த பணியும் சிறக்கவும், அவர்களுடைய தொடர்ந்துள்ள நற்செய்தி பணி ஆண்டவர் ஆசி பெற்றதாக அமையவும் நாம் அனைவரும் இணைந்து இந்த திருப்பலியை இறைவனின் திருவடிகளில் ஒப்புக் கொடுப்போம். சகோதரரே, திருச்சபை முழுவதற்குமாக திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாங்கள் தகுதி பெற நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் வேண்டுதலால் மகிழ்ச்சியற்று ஏற்றுக்கொள்வாராக. எங்களை கலந்துள்ள For Jews, please come forward. விண்ணின் தலைவா இறைவாவும் திருநல் ஆலயத்தில் நான் நுழைந்தேனும் அரியணை தன் முன்னே வணங்குகின்றேன். ஆணைகள் மீறிய பாவங்கள் யாவையும் தீர்த்தருள்வீர் நாதா. நாங்கள் செலுத்தும் வேள்விகளில் மகிழ்வீர் ஆண்டவரே. அப்பரசங்கள் பலி பொருளாய் நாங்கள் செலுத்துகிறோம். மெல்கிசதேக்கின் காணிக்கை போல் அடியார் வேள்வியையும் ஏற்பீர். ஆண்டவரேவும் அருங்கொடைகளுக்கெல்லாம் கைமாறாய் இதை உமக்களிப்பேன். நானும் திருவிருப்பம் விழைவது போல் அனைத்தினத்தார் நடுவில் நானன் பொருத்தனைகள் அனைத்தும் செய்வேன். ஆபேலின் மறையும் நோவாவின் எரிபலியும் ஆபிரகாமின் வேள்வியும் ஏற்றவரா ஆண்டவரே. நோன்பும் வேண்டுதலும் ஏற்று பரிவாய் பதிலருளும் நாதா. உலகின் பாவம் யாவையும் தீர்த்திடவே ஆண்டவரே தாமே பலியாய் மாறிய மெஸ்ஸியாவே நின்பலி போல் எங்களை தருகின்றோம். நாங்கள் பலியேற்றருளும் நாதா. நறுமணம் கமழும் தூபம் போலடியார் மாறி சிந்தனை செய்கைகளா உம்மை மகிழ்விப்போம். வாழ்நாள் முழுவதுமே நாங்கள் திருமுன் ஆசிலராய் வாழ்வோம். ஏழைகள் எளியோர் கைம்பெண்களை நாங்கள் நினைக்கின்றோம். தாய் தந்தையர்கள் உடன் பிறந்தோர்களையும் நினைக்கின்றோம். குருமரபினரையும் நாங்கள் வேள்வியில் நினைக்கின்றோம். நாதா யாரு காய்பல் செலுத்திடுகின்றோமோ அவர்களை
ஆண்டவரே, உமை ஈன்றெடுத்த மரியா, உமை திருநீராட்டிய யோவானும் எங்களுக்காக உம்மை மன்றாடுவர். எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயல்பிலே இறப்பில்லாதவரும் தமதருளால் மனிதகுலம் அனைத்தின் வாழ்வுக்கு மீட்புக்குமாக தூய்மை மகிமையும் புனிதமும் நிறைந்த இறைநியாய கன்னிமரியாவிடமிருந்து வேற்றுமையின்றி மனிதராக பிறந்தவரும் எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டவரும் உன்னத தந்தையின் ஒரே மகனும் வார்த்தை மரசருமாயே ஆண்டவரே, உம்மை நான் புகழ்வேன். தமது இறப்பால் எங்கள் இறப்பை அளித்தவரும் தூயமோர் இறைவனில் ஒருவரும் தந்தையுடனும் வாழ்வளிக்கும் தூயாவிடனும் ஒன்றாய் ஆராதிக்கப்பட்டு போற்றப்படுகின்றவருமாகிய மெஸ்ஸியா அரசரே, எங்கள் அனைவர் மேலும் இரக்கமாயிரும். காதிஷா தாலோஹோ காதிஷா ஹைல் சோனோ காதிஷா லோமோயோசோ the slept love and esra mela காதிஷா தாலோஹோ காதிஷா ஹைல் சோனோ காதிஷா லோமோயோசோ the slept love and esra mela காதிஷா தாலோஹோ காதிஷா திருத்துதராகிய புனித பவுலடியார் எபேசியர் எழுதிய திருமுகத்திலிருந்து பாரக்கிமோ.